ஆப்பிள் ஐபோன்லாம் ஸ்டாக் எங்கேயுமே இல்லையா? நத்திங் ஃபோன் 3லாம் என்ன ஆக போகுதுன்னே தெரியலையே. நீ ஃபேன் பாயின்னு அப்பப்போ வந்து லூஸ் மாதிரி ஏதாவது பேசி மாட்டிக்கிற. பிளாக்ஷாருக்கு இப்போ கடைசியில் ஷாமி வந்து க்ளோஸே பண்ணிட்டானுங்க. 300 Pro அஃபிஷியலாக 10,000 ஏற்றிட்டாங்க. S26 Ultra வந்து 1 lakh கிடைக்குதுங்க. 256GB 99,999 கிடைக்குது. அப்போ இப்போ 4A கம்பேர் பண்ணா 4A விட 4B தான் அதிகமாக வித்துருக்குன்னு தான் என்னால் ஏற்றுக்க முடியாமல் இருக்கேன். ரியல்மி கிட்ட காசு கொடுத்து போட சொன்னாங்களாம். வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். வணக்கம். ஊருக்குள்ள எவ்வளோ பிரச்சனை தெரியுமா? எப்பயுமே பிரச்சனை தான். எல்லாரும் காமேஷ் ப்ரோக்கு நிக்குது. ஆமா பேட்டரி. ஆமா பேட்டரி. ஆல்ரெடி அந்த டைட்டிலுக்கே எல்லாம் தப்பா இருக்கு நான் போட்டிருந்தீங்க. அது ரொம்ப நாளா அவர் கஷ்டப்பட்டுட்டு இருந்தாரு. எஸ். ஒரு வழியா அவர் வந்து ஒரு எப்பயுமே இளமையா இருக்கார்ல, அதனால அப்படி டைட்டில் திரும்புது. அதனால அது மாதிரி வச்சிருப்பீங்கன்னு எனக்கு புரியுது. ஓகே ஓகே சரி, ஏதோ ஒன்று மொத்தம் சரி. இது எடுக்கிறது 25 ஜூலைங்க. எப்படியும் ஒரு வாரம் ஆகும். ஒரு வாரம் ஆகுறதுலாம் நல்லா இருக்கு ப்ரோ. எஸ். இது ஒரு 4 வாரம்லாம் ஆச்சுன்னா சம பண்ணா இருக்கும். அதெல்லாம் ஆகுது, 4 வாரமும் ஆகுது. ஆமா, ஏன்னா நிறைய வீடியோ இருக்கும். நான் பேசி வச்ச ஒரு சில வீடியோவே இன்னும் வெயிட்டிங்ல இருக்கும். ஆமா. என்ன அது வந்து ஒரு என்னோட தாட்ஸ் அப்படின்னு சொல்றேன். ஒரு வாரம் கழிச்சு பிஸி ஆயிரும். ஏன்னா மறுபடியும் சேல் வருது. ஐயோ ஆமா, 8ஆம் தேதி நைட்டே ஆரம்பிக்கிறாங்களாம். 8ஆம் தேதி நைட் ஆரம்பிக்கிறது பிரச்சனை இல்லை, 8 கனியா இருக்குமோ அப்படிங்கறத இப்ப பயமா இருக்கு. அதுதான் வந்து பிக்கெஸ்ட் சேல் அப்படின்னு சொல்லுவோம் நாங்க. அது ஒண்ணு. ஏன்னா ஃப்ரீடம் சேல் தான் எனக்கு தெரிஞ்சிருக்கு. லாஸ்ட் ஹோப்னு நிறைய பேர் போட்டு. ஆமா, ஏன்னா தீபாவளி சேல்ல வந்து எனக்கு தெரிஞ்சு இது சங்கூதிடுவாங்கன்னு நினைக்கிறேன். இல்ல ப்ரோ, ஸ்டாக்கே இருக்காது ப்ரோ. ஆப்பிளுக்கு சொல்றேன். ஆப்பிள் விடுங்க, நிறைய பேர் ஸ்டாக்கே இருக்காது. இப்பயே ஆப்பிள் ஐபோன்லாம் ஸ்டாக் எங்கேயுமே இல்லையா? நத்திங் ஃபோன் 3லாம் என்ன ஆக போகுதுன்னே தெரியலையே. ஆமா, ஃபோன் 3 அதோட முடிஞ்சு. ஒன்ஸ் போயிடுச்சுன்னா திரும்ப வராதுங்க. ஏன்னா அவன் ப்ரொடக்ஷனே பண்ணலையே, வெறும் 4B தான் இப்போ அடிச்சிட்டு இருக்கிறானுங்க அவனுங்க. இந்த ஃபோன் 3 எங்க இருந்து வருதுன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க பாத்தீங்களா? எல்லாமே அப்ராட் யூனிட்டா. அங்க எல்லாத்தையும் வாஷ் ஷூட் பண்ணி இங்க கொண்டு வந்து இந்தியால விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. அங்க விற்க அதனால தான் அமேசான்ல செல் ஆயிட்டு இருக்குது. அதெல்லாம் ஜாலியா அங்க விற்க மாட்டேங்குது. அவங்க ஊர்ல ரேட்டு குறைக்கல போல, நம்ம ஊர்ல மட்டும் ரேட்டு குறைச்சிக்கிறாங்க. எப்படி சொல்லலாமா, அவங்க ஊர்ல விவரமா இருக்காங்க போல. இருக்கலாம் மேபி. ஆனா யூஎஸ்லயே அது பிரைஸ்ட் ஹை தான் ப்ரோ. யூஎஸ் யூகேலயே அந்த யூரோப்லயே அது பிரைஸ்ட் ஹை தான் ஃபோன். ஞாபகம் இருக்கா ப்ரோ? அது என்ன ப்ரோ பாரபட்சம் பாக்குறது? சாம்சங் நம்ம என்ன கிழிச்சிருப்போம். சாம்சங் S24 ஸ்னாப்டிராகன் ஞாபகம் வந்துச்சு. பிக்சல் விடுங்க ப்ரோ, S24 ஸ்னாப்டிராகன் ஞாபகம் வந்துச்சு. நம்ம தானே சொன்னோம் அது யூஎஸ்ல விக்காத ஸ்டாக்ல எடுத்து விற்கிறாங்க. கரெக்ட். அப்போ இவனும் அப்படிதான். சரி, ஆனா கொஞ்ச நஞ்ச வாயாங்க. நிறைய பேர் என்ன பண்ணியிருந்தாங்க, மிடில் ஈஸ்ட் நம்ம ஆல்ரெடி கேஸ் பண்ண மாதிரி அதுக்கு ஒரு ரீல்ஸ் போட்டோம் பாருங்க. ஃபயர் விட்டா புது வீடியோ பார்க்கலையா? என்ன வீடியோ? சாம்சங் அவங்க எப்பயுமே இப்படிதாங்க, காப்பி அடிக்கிறது தான் அவங்களுக்கு வழக்கம். ஆப்பிளோட அல்ட்ராவை காப்பி அடிச்சுதான் இப்போ இந்த ஒய்டு பண்ணியிருக்காங்க. பட் திஸ் இஸ் யூஸ்வல், யூனோ. லாஸ்ட் 10 இயர்ஸா பாத்தீங்கன்னா அதுக்கு தான் நீங்க ஒரு போஸ்ட் போட்டிருந்தீங்களே, சாம்சங் 2000 சில்லறையில ஏதோ பண்ண ப்ரோட்டோடைப்னு சொல்லி இப்படி ஓப்பன் வருது. 13 வருஷம் முன்னாடி பண்ணது அது. நீ ஃபேன் பாயின்னு அப்பப்போ வந்து லூஸ் மாதிரி ஏதாவது பேசி மாட்டிக்கிற. அது பார்த்துட்டு எனக்கு ஒரு மாதிரி விக்கிக்கு அனுப்பியிருந்தேன். விக்கில பொறுங்க நாளைக்கு வரேன் நான் அப்படின்னு. ஏன்னா அவன் விக்கிக்கு வந்து என்ன ஜாலினா, ஹோண்டால அட் டைம்ல 10 பைக் நேத்து லான்ச் பண்ணிருக்காங்க. அதோட விக்கிக்கு எப்படி தெரியுமா, நான் சாம்சங் போன நேரத்துல ஏன் பிராண்டே அடிக்கிறியா நீ? ஆமா, செத்தான் அப்படி. அவன் போட்டிருந்த வார்த்தையெல்லாம் எங்க வீடியோல சொல்ல முடியாது. இங்க இருங்க. We did a video on it, right? Like the iPhone Air, there was like a slim Galaxy called the Edge, and both flopped. எப்படி என்னன்னா ஆப்பிள் வந்து ஃப்ளாப் ஆயிடுச்சுன்னு சொல்றான். அதை விடுங்க, போத் ஃப்ளாப்டுன்றான். ஆமா, அதனால தான் அவன் காண்டாயிட்டான். விக்கி கிட்ட எட்ஜ்ல இருக்கு. ஆமா, வரண்டா நான் டே, நீ அவ்வளவு பேசுறியா, நீ அவ்வளவு பெரிய ஆளா, உன் போன்ல எதிரா இது வரைக்கும் ஃப்ளாப் ஆகாம இருந்திருக்கு அப்படின்றான். சரி பொர்றா வீடியோல வந்து பேசுறான். சரி, டக்குனு இப்படி கோவப்படாதீங்க. ஒரு நிமிஷத்துல என்ன காண்டாயிட்டல, நீ வரேன் நான் அப்படின்னுட்டு இருந்தான். கடுப்பேத்துறீங்க ப்ரோ. ஆனா ஐயோ, இது என்னன்னா அவன் பொசிஷனுக்கு அவன் இதெல்லாம் பேசக்கூடாது ப்ரோ. அது ஒரு சில விஷயங்கள் ஃபன் பண்றது ஓகே, பட் நீ லூஸ் மாதிரி இந்த மாதிரி பேசிட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் நம்ம நிறைய பேர் அப்புறம் ஃபுல்லா 2 பேர் 2 டைப்பா பேசுறத பாக்குறேன் ப்ரோ. ஒன்னு கால்பே வந்து இந்த பிராண்ட் இப்படி பண்ணுது, இவ்வளவு மார்க்கெட் ஷேர் வச்சிருக்காங்க, நாங்களும் எங்களோட அல்காரிதம் கிக்கினாவும் நாங்களும் வந்து மார்க்கெட் ஷேர் பிடிப்போம். இது வந்து வேற ப்ரோ, ப்ரோக்ரசிவ். நானும் பண்ணுவேன், நானும் அந்த மாதிரி. இது எப்படி இருக்குன்னா, அவன் ஒரு வெந்தவன், ஒரு வேமாதவன், எங்களோட தான் பெஸ்ட். அவன் அன்பாக்சிங்ல சரிப்படி வாங்கினான்ல, அப்படிதான் பண்ணி வாங்கலாம். இது ஒண்ணா OnePlus மட்டும் சேஃபா வச்சுட்டான். இவங்க நல்லா பண்றாங்க அப்படின்ட்டு இவர் போன் எடுத்து சூப்பர் அன்பாக்சிங் உள்ள ஒண்ணுமே இல்லை, ஆனா அந்த பாக்சிங் சூப்பர் அன்பாக்சிங். அடுத்த ட்விஸ்ட் என்னன்னா, அதுக்குதான் ஒருத்தர் போட்டிருக்காரு, என்னடே காப்பி அடிக்கிறது பத்தி நம்ம பேசலாமா? ஏன்னா OnePlus 5T ஞாபகம் இருக்கா? பக்கத்துலயே 7+ இருக்கும், ஒரே மாதிரி இருக்கும் ரெண்டும். பின்னாடி 2 கேமரா வரிசையா இருக்குமே. எல்லாம் ஒரே மாதிரி தான் அந்த டைம்ல போனே பண்ணுது. சரி, அது இது ஒரு பக்கம். சரி, அது விடுங்க. இதெல்லாம் வந்து அன்பாக்சிங்கே நத்திங். இது OnePlus ஓட தானே ஃபர்ஸ்ட் ஃபோன் 1 ஃபோன் 2லாம்
அதான் இப்போ என்னாச்சு அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒன்று போயிட்டு இருந்ததா, திடீர்னு பார்த்தா 2-3 பேர் கொஞ்சம் எப்பயுமே இந்த லீக்லாம் கொஞ்சம் மாசா போடக்கூடிய ஒரு 2-3 அக்கௌண்ட்லேருந்து சரி நம்ம ஆல்ரெடி பேசணும் அந்த நியூஸ் வந்துருச்சு இந்த மாதிரி மிடில் ஈஸ்ட்ல காலி. ஆமா 12 இடத்துல க்ளோஸ் பண்றாங்க. அதுக்கு வந்து அக்கீஸ் வந்து இன்னைக்கு இல்ல அதெல்லாம் நாங்க பண்ணவே இல்லை, இதெல்லாம் ஃபேக் நியூஸ், நாங்க எவ்வளவு ஃபோன் 4B வித்துருக்கோம் தெரியுமா அப்படின்னு. டேய் அவன் சொல்றதுக்கு நீ சொல்றது என்னடா சம்பந்தம்? நீ இந்தியாவில் ஒன்று க்ளோஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லலையா, வெளிநாட்டில் இருக்கிற ஒரு இடத்துல க்ளோஸ் ஆகுது நிறைய இடத்துல அப்படின்னு சொல்லியிருக்காங்க, மார்க்கெட் எக்ஸிட் ஆகுது அப்படின்னு. அதனால தான் ஃபோன் 3ல ஷெல்ஃப்லேருந்து ஒரே இங்கே வித்துட்டு இருக்கிறாங்க. இப்பெல்லாம் பேசக்கூடாது. அதனால தான் இந்தியாவில் வந்து ஃபோன் 3 இன்ன வரைக்கும் கிடைக்குது, ஆஃப்லைன்லேயும் கிடைக்குது ஆன்லைன்லேயும் கிடைக்குது. சரி மொத்தம் எனக்கு என்ன வருத்தம் தெரியுமா ப்ரோ, இவ்வளோ டேட்டா நம்ம பார்க்குறோம்ல, இப்போ எனக்கு மறந்துருச்சு எனக்கு தெரியலை அப்படின்னா நான் அமைதியாக விலகிடுவேன். ஆமாம். பட் நான் பார்த்த ஒரு சில விஷயத்தையே உனக்கு வந்து இல்லாத மாதிரி நீங்கள் பேசும்போது, ப்ளஸ் இது வந்து யார் போட்டுருந்தா தெரியுமா, ஒருத்தர் சாம்சங் சில சமயம் திட்டுவான், சில சமயம் ஆனால் சாம்சங் உனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆண்டனின்னு ஒருத்தர் இருப்பான். ஆமாம் ஆண்டனி. அவன் வந்து என்ன பண்ணான்னா, யோ என்னையா அது யாரை காப்பி அடிச்சா ஃபோல்டு யார் பண்ணான்னு சண்டை போட்டுட்டு இருக்கீங்க. 13 வருஷம் முன்னாடியே கான்செப்ட் வீடியோ போட்டு போயிட்டான் சாம்சங். சரியா, அவன் அப்படி போட்டிருந்தான். இதுல புரோட்டோடைப்லாம் அவ்வளோ வச்சிருக்கானுங்க, சாம்சங் பண்ணாத இதுவே கிடையாது, எக்ஸ்பெரிமெண்ட்டே கிடையாது. பட் ஆனால் ரிலீஸ் பண்ண மாட்டானுங்க அவனுங்க. இருக்கலே ஜோக்கன்னா சாம்சங் ஒரு பக்கம் பண்றான்னா, இன்னைக்கு இறந்து புதைந்து போன நோக்கியா கிட்டயும் அதே மாதிரி ஃபோல்டபிள்ஸ் எல்லாம் வந்து வேற மாதிரி இருந்தது. ஆமா, அவனுங்க வந்து இந்த பிசினஸ் ப்ரொஃபஷனலுக்கு ஏற்ற மாதிரி யோசிப்பானுங்க, அவங்க வேற பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ எனக்கு என்னன்னா இதெல்லாம் நடந்துட்டு இருந்தது. இப்போ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா, மாத்தி அடிச்சுட்டு இப்போ ட்விட்டர்ல யார் ஃபேமஸா இருக்கா இல்லாட்டி யார் ரொம்ப ஆக்டிவா இருக்கான்னு பார்த்தா 15 வயசு 16 வயசு பசங்க இருக்காங்க, ஸ்டூடெண்ட்ஸ். ஆமா, ஸ்கூலு காலேஜ் சைடு இன்கம்மா வந்து ட்விட்டர்ல அது வேற. ஸோ இந்த மாதிரி இவங்க ஆக்டிவா இருக்கிறனால என்ன பிரச்சனைனா, 13 வருஷம் முன்னாடி சாம்சங் இப்படி ஒரு வீடியோ போட்டான்னா அப்போ அவன் பிறந்திருப்பான் தெரியாது, அப்படி இல்லைன்னா 2 வயசுல நம்ம நின்றுக்கிட்டே நடந்திருப்போம். ஓகேயா, ஸோ இப்படிதான் இருந்திருக்கும். ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்கா அவங்க கிட்ட நான் எப்படி இதை கொண்டு போய் சேர்க்க முடியும்? அவனுக்கு இந்த இதுவே புரியாது, அந்த டைம்ல என்ன நடந்துச்சு எப்படி இருந்தது. ஆமா, ஒரு போஸ்ட் எக்ஸாம்பிள், iQOO 3 வாஸ் த ஃபர்ஸ்ட் ஃபோன் டு பிரிங் கேமிங் ட்ரிகர்ஸ். அதெல்லாம் வேற என்ன, நீங்க ஃபோன்லயே இதுக்கு முன்னாடி யாருமே பண்ணல. அன்னைக்கு தான் நானும் தெரிஞ்சுக்கிட்டேன். டேய் நீ அவ்வளோதான்டா அப்படின்ட்டு. அப்புறம் இந்த லிஸ்ட்லேயே ப்ரோ ஒரு டைம் நான் யோசித்தேன், ரேசர் வந்து எவ்வளோ பெரிய கேமிங் பிராண்ட். ஆமாம். ஸோ அவன் வந்து ஃபர்ஸ்ட் ரேசர் ஃபோன் கொண்டு வரும்போது 120 ஹெர்ட்ஸ் வந்துச்சு, ஆனால் எல்சிடியில் வந்தான். அப்போ எனக்கு என்ன தோணுச்சுன்னா, என்னடா இது ROG வந்து ஃபர்ஸ்ட்லேருந்தே AMOLED வேற லெவலு. அவன் வந்து ROG 60 ஹெர்ட்ஸா இருந்தாலுமே AMOLED தான், 120 140 ஹெர்ட்ஸுமே ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் வந்து 90 ஹெர்ட்ஸ். ஆமா, ஃபர்ஸ்ட்ல இருந்தே ஹை ரெஃப்ரெஷ் ரேட் தான், மாஸ் தான். ஆனா ட்விஸ்ட் என்னன்னா, எனக்கு எல்சிடி பார்க்கும்போது எப்படி இருந்ததுன்னா, இன்னைக்கு எல்சிடி ஃபோன்ஸ் எல்லாம் சூப்பரா இருக்கு. அப்போ நான் ரேசர் ஃபோன் ஆக்சுவலா ஒரு 3 to 4 இயர்ஸ் பேக் கவர் பண்ணிருப்பேன். செம்மையா இருந்துச்சு ப்ரோ, நம்ம ஊர்ல இல்ல, இங்க வந்து யூஸ்ட் மார்க்கெட்ல கிடைச்சிட்டு இருந்துச்சு ரேசர் ஃபோன். ஸோ ஆனா என்ன ஒண்ணு, ரேசர் ஃபோன் 2ல பாத்தீங்கன்னா பேக்ல வந்து அந்த லோகோல லைட் எரியா மாதிரி பண்ணிருப்பான், அவ்வளவுதான், சூப்பரா இருக்கும். அதுக்கப்புறம் காணாம போயிட்டான். அவனுக்கு என்ன பிரச்சனைனா ப்ரொடக்ஷன் காஸ்ட். ஆமா, எக்ஸிட். ஆனா இப்போ யோசிச்சு பார்த்தா இருக்குன்னா, யோசிச்சு பாருங்களேன், அந்த டைம்ல நம்ம யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டோம் ரேசர் வந்து காலாவதி ஆகுது. ஆமா, ஆனா அசூஸ் ROG காலாவதி ஆகும்னு யாருமே நினைக்கல. ஏன்னா அப்போ வந்து கொடிக்கட்டி பறந்துட்டு இருந்தது, பிளாக் ஷார்க்னு ஒருத்தன் ஒரு பக்கம் சுத்திட்டு இருந்தான், ஷாமி இது. ஆமா, வேற லெவலுங்க. ஸோ இத்தனை பேர் சுத்திட்டு இருக்கும்போது எனக்கு எப்படி இருந்ததுன்னா, ரேசர் அவ்வளவுதானா, சரி போய் நூபியா தான் லாஸ்ட்ல இருப்பான் எப்பயுமே இந்த பிளாக் ஷார்க்கும் இந்த ரேசர் ஃபோன்ஸ் தான் டாப்ல இருந்தானுங்க கேமிங் சென்ட்ரிக்கா பண்ணும்போது. ஏசூஸும் இவனுங்களும் அப்பப்போ மாற்றி ஏறிக்கோனுங்க. ரேசர் ஃபுல்லா போனானே ஏசூஸ் மேலே போயிட்டான், எங்கேயோ போயிட்டான், அவனை தொடவே முடியாத மாதிரி ஆயிடுச்சு. பிளாக் ஷாருக்கு ரொம்ப லிமிட்டட் ஆயிருச்சு, நிறைய கண்ட்ரீஸ்ல இல்லவே போயிடுச்சு அந்த ஃபோன்லாம். பிளாக் ஷார்க்லாம் காலி. பிளாக் ஷாருக்கு இப்போ கடைசியில ஷாமி வந்து க்ளோஸே பண்ணிட்டானுங்க. இப்போ ரெட் மேஜிக் மட்டும் என்ன வாழுது, நான் கூட அதை பெருசா நினைச்சேன். ரெட் மேஜிக் மட்டும் தான் ப்ரோ இப்போ இருக்கு. அதான் இல்ல, அதை கூட நான் பெருசா நினைச்சேன். அதுவும் யாருமே இல்ல, தனியா நான் கத்திட்டு தெரியுறேன்னு கத்திக்கிட்டு இருக்குதே தவிர, இவன்கிட்ட இதை வாங்கினா வேற லெவல் அப்படின்னு சொல்ற மாதிரி எதுவுமே இல்லை. ஏன்னா அதை யூஸ் பண்ணவங்க அந்த லிக்விட் கூலிங் இருந்துமே அது 50 டிகிரி போகுதுன்றாங்க, அதுதான் ஏத்துக்க முடியல. சரி, ஓகே. அப்போ அதுக்கப்புறம் அந்த எக்ஸ்டர்னல் கூலிங்கும் வாங்கணும் போல. நூபியா தனியா வைக்கிறான்ல மேக்னடைஸ்ல பின்னாடி ஒட்டுறதுக்கு, இம்முட்டியும் வாங்குறதுக்கு செட் ஆகல போல. அப்புறம் அதனால இந்த கூலிங் ஃபேனும் இல்ல ப்ரோ, இதெல்லாம் தானே கணக்கா சொல்லுவாங்க, நான் இதை தரேன் அதை தரேன்னு சொல்லுவாங்க. கடைசியில் இப்படிதான் எனக்கு வேலைக்கு ஆகலன்னு தோணுது. கரெக்ட் தான். சரி, அப்புறம் நீங்க வேற என்னென்னமோ அனுப்பியிருந்தீங்க. ஆமா, எல்லாமே அதான் லோஃபிக்கு தான் இப்போ நியூ ட்ரெண்டுங்க. எல்லா பிராண்டும் லோஃபி கொண்டு வராங்க. இப்போ ஆனர் வந்து டெஸ்ட் பண்றாங்க 200 MP லோஃபிக்கு, எல்லாருமே லோஃபிக்கு வாங்க அப்படின்ட்டு. எல்லாரும் லோபிக் வரதை பத்தி பிரச்சனை இல்லை ப்ரோ. எண்ட் ஆஃப் தி டே லோபிக்ல யார் பெயிண்ட் அடிக்கிறா? அது வந்து நம்மால் இருக்காரு, ஒருத்தர் இருக்காரு பெயிண்டர் பரமசிவம், வரட்டும் இருக்குடா உங்களுக்கு நைட்லயே அடிச்சு காட்டுறேன்டா, ஒரு பிகாசோவா வாழ்றான் அவன். இது வேற லெவலில் இருந்தது அந்த போஸ்ட்.
சைனால வந்து மக்களே X300 Pro அபிஷியலா 10,000 ஏத்திட்டாங்க. 1,19,999 ரூபாய்க்கு போயிருச்சு இப்போ எல்லா போனுமே. ஆனா எம்ஆர்பி வந்து டப்பால பழைய ரேட்டு தான் போட்டிருக்குமா, அப்பயுமே அவங்க புது ரேட்ல தான் விற்கணுமாமா. சரி விடுங்க, அவங்க கஷ்டம். அது விவோ சொல்லியிருக்காங்க அந்த மாதிரி பண்ணணும் அப்படின்ட்டு. இல்லாட்டி லாபம் பார்க்க முடியாதுல்ல bro. கொஞ்சமாவது ஏதாவது கல்லா கட்டினா தானே இனிமே. ஏன்னா பழைய என்னண்ணே இல்ல ப்ரோ, வேற வழி தெரியல. நியாயமா அது இனிமே அதை பண்ணி தான் ஆகணும். ஆனா ரொம்ப ஒஸ்ட் ப்ரோ சீரியஸா. பழைய ஸ்டாக்குக்கெல்லாம் ரேட் இல்ல ப்ரோ, இப்போ அவனுக்கு என்ன நிலைமைன்னா கோல்டு மாதிரி ஆயிடுச்சு. ஆமா இதெல்லாம் ரேட் ஏறுதுங்க அப்படின்னு. ஆனா என்ன எனக்கு வருத்தம் தெரியுமா, சில சமயங்களில் யூஸ்டு மார்க்கெட்ல என்ன ஏறாது. யூஸ்டு மார்க்கெட்ல 70,000 ரூபாய்க்கு வருதுங்க X300 Pro வித் வாரண்டியோட. பிராண்ட் நியூ கண்டிஷனா இருக்கு போனு. 73,000 74,000 ரூபாய்க்கு பாக்குறேன் நான் X300 Pro. செம்ம ஜோக்கா போயிட்டு இருக்குது. அதே மாதிரி தான் X9 Proவும் ஓப்போவோடது 75,000 73,000 76,000 இந்த ரேட்டுக்கு தான் கிடைக்குது வித் வாரண்டி. அது ஒரு மாதிரி சரி, அது இன்னும் நடந்துட்டு போட்டோம். ஆக மொத்தம் மார்க்கெட்ல பிரைஸ் குறையும் நினைச்சா காலையிலே பாக்குறேன் அவன் யாரு CXMT. ஆமா சரி, அவன் ஏதோ குறைப்பான்னு பார்த்தா அவன் தான் சாம்சங் விட ரேட் அதிகமாமே. இப்போ ரேம் பாத்தீங்களா, அந்த அபிஷேக் போட்டிருந்தாரு. அது ரேட்டு அதிகமா வைக்க காரணம் என்னன்னு பார்த்தா டிமாண்ட் அவன் சைட்லயும். அவன்கிட்ட இருக்கிறதையும் அவன் வந்தா எல்லாம் சரியாகும்னு பார்த்தா அவனையும் விட்டு வைக்கலையாம். எல்லாரும் அடிச்சுட்டு அவன்கிட்ட தான் வாங்குறாங்க. அப்புறம் இப்போ ரீசெண்டா ஒரு இந்த கவுண்டர் பாயிண்ட் மாதிரி ஒரு பேஜ், அவங்களோட கெஸ் படி பார்த்தா நியூஸ்ல கூட சொல்லியிருப்பேன் அடுத்த 10 வருஷத்துக்கு இப்படிதான் இருக்கும். ஆமா 2028 Q1 வரைக்கும் இப்போதைக்கு இப்போதைக்கு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி 2036 வரைக்கும் சொல்லிட்டான் சிம்பிளா. ஏன் கஷ்டப்படுறீங்க? 2036 வரைக்கும் அப்படிதான். அப்போ போனை யாரும் வாங்க முடியாதா? ஏன் வாங்குறீங்க? இவ்வளவு நாளா உயிர் வாங்கினதை பத்தாதுன்னு இது போன் வேற வாங்குறீங்களா அப்படின்னு. ஏங்க என்னங்க சூப்பர் சூப்பர் போன்லாம் லான்ச் பண்றோம். இப்போ இனிமே பண்ண மாட்டாங்க. 10 வருஷம் பழைய நோ வரிஸ்ங்க. பழைய சிப் இருக்க விராட் போன் லான்ச் ஆயிருக்கு. எல்லாம் வரட்டும், இனிமே எதுவுமே வராது. EMMC இல்ல அதுதான் வரும் இனிமே. இப்போ இன்னொரு போன் நான் ஒன்று பார்த்தேன், LPDDR3 ரேமு ஐடெல் வந்து LPDDR3 இல்ல அவன் சும்மாவே உள்ள வந்து ஜோக் தான் பண்ணி வைப்பான். ஐடெல் ஆல்ரெடி குவாலிட்டி கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும். இப்போ உங்களுக்கு சொல்லவே தேவையில்லை. உங்களுக்காக நீங்களாம் வேண்டி கேட்டுக்கிட்டீங்கிறனால. சரி இல்லை, எனக்கு என்னன்னா ஒன்றும் ப்ரோ, சிம்பிள் ப்ரோ. சும்மா வருஷம் ஃபோன் மாற்றணும், 2 வருஷத்துக்கு ஒரு ஃபோன் மாற்றணுன்ற ஒரு மாய வலைக்குள்ள விழுந்ததே இவனுங்க வளைச்சு விட்டனால வாங்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு தான் இப்போ இந்த சாம்சங் லான்ச். இது இப்படிதானா, கர்மா இஸ் பூமரங்ன்றது இதுதான் போல. அதாவது மக்கள் வந்து அமைதியா அவங்க வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்தாங்க. இவனுங்க குறுக்க வந்து 6 மாசத்துக்கு ஒருக்க 3 மாசத்துக்கு போனை விட்டு அவங்களை எல்லாரையுமே வந்து ஒரு டாக்ஸிக்கான ஒரு மனநிலை கொண்டு போய் பரப்பி விட்டு, ஐயோ இந்த சேல்ல இதை வாங்கி ஆகணுமே, இந்த சேல்ல இதை எக்ஸ்சேஞ்ச் போட்டா இந்த போன் என் போன் நான் வாங்கின ரேட்டை விட இல்ல இப்ப என்ன குத்துனா ஃபோமோ கொண்டு வந்து எல்லாம் பண்ணி இப்ப அது வந்து தன்வினை தன்னை சுடும்னு. ஆமா, இனிமேல் வந்து நீங்க வாங்கவே முடியாத மாதிரி ஆயிடும். ஒரு சில பேர் வந்து நல்ல போன் வச்சுட்டு இந்த போன் வாங்குறோம் ப்ரோ அப்படின்றாங்க. அது டவுன் கிரேடா இருக்கு. அப்புறம் ஏன் அதை கேக்குறாங்கன்னு தெரியல. அது இப்போ வாங்கணும் ப்ரோ, முன்ன 6 மாசத்துக்கு ஒருக்க வாங்கிட்டு இருந்தேன், இப்பயும் வாங்கணும்ல, அதனால கையில நடுக்குறா. சென்னை 6,20,000 சொல்லுவாங்க. நான் சும்மா தானே இருந்தேன், ஏன்டா நான் ஆசையை தூண்டி விட்டீங்க. அதேதான் கையில நடுங்க. எல்லாரும் போன் போட்ட உடனே உங்களுக்கு வந்து என்னன்னா நல்ல டீல்னு வேற சொல்றாங்களே, இன்ட்ரோடக்டரி ஆஃபர் வேற சூப்பரா இருக்கு அப்படி. ஆனா நிஜமா சொல்றாங்க, யோசிச்சு பார்த்தா சில சமயங்கள்ல வந்து இப்போ பேனிக் ஆகி எல்லாரும் என்ன பண்றாங்க, இப்போ வந்து ஒருவேளை S27 அடுத்து வந்துரும்னு வைங்க. ஆமா, இப்போ S26 வாங்கினா நல்லா இருக்கும். இப்போ S26 அல்ட்ரா பேசாம வாங்கிடலாமா? ஏன்னா அடுத்து இன்னும் ரேட் வரும். S26 அல்ட்ரா வந்து 1 lakh கிடைக்குதுங்க. 256GB 99,999 கிடைக்குது. நிறைய சம்பவம். 256GB பிராண்ட் நியூ போன், இந்தியன் யூனிட். இப்போ இந்த இண்டிபெண்டன்ஸ் சேல்ல 25 அல்ட்ரா இன்னும் கீழே போகும். 25 அல்ட்ராமா அந்த போன சேல் மாதிரி 69,999 70K கொஞ்சம் S24 அல்ட்ரா போன வருஷம் அப்படிதான் எல்லாருமே வாங்கினாங்க. அது மாதிரி வாங்கலாம். பிளஸ் கார்டு ஆஃபர்லாம் போட்டீங்கன்னா 60. இதுவே எவ்வளவு போகுதுன்னா S25 எட்ஜ் எங்க போகும்? S25 எட்ஜ் ஸ்டாக் இருக்கணும், அது வேற இருக்குல்ல. இருக்கு ஸ்டாக் இருக்கு. ஆனா பழைய பிரைஸ் 50,000 வந்துரும். இப்போ 60,000 விற்கிறாங்கல்ல, அப்போ அது 50,000 ரூபாய்க்கு வரும். 50,000 வந்து நீங்களே தூக்கிடுவீங்க. 512GB 60,000 அப்படின்னா நீங்க வாங்கிடுவீங்க, அவ்வளவுதான். ஆல்ரெடி ஃபிளிப் கொடுத்து அப்புறம் இவரும் விக்கியும் ட்வின்னிங் பண்ணுவாங்க. ட்வின்னிங் 512GB கருப்பு கலர் இருக்குது போல, நான் பார்த்தேன். பிளாக் கலரு நல்லா இருக்கா? அந்த ஒருத்தர் போட்டிருந்தாரு ஆட்ல, அப்பதான் பார்த்தேன் பிளாக் கலர் இருக்கு அப்படின்ட்டு. ஐபோன்லயும் பிளாக் சூப்பரா இருக்கும் ஏர்ல. அது ஓகே. ஓடு பாட்டு எவ்வளவு சவுண்டா வருது. ஏன் யாரு கெஃபைனுங்க? ஜூன் போனா ஜூலை கட்ற சாங். கெஃபைன் யாருன்னு தெரியல. கெஃபைன் வந்து எப்பயுமே காஃபி குடிச்சா வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போயிடணும். ஆமா ப்ரோ,
கருப்பு கலரும் இருக்கு. அது வந்து 512GB தான் அந்த கலர் பார்த்தேன். என்னென்ன கலர்ஸ்லாம் இருக்குன்னு போட்டா இப்போ என்னென்ன கலர்ஸ்லாம்? ஆனா நம்ம ஊர்ல லான்ச் ஆனது Black, இது கிரே மாதிரி தான் காட்டிட்டானுங்க. Black என்னடா இந்த ப்ளூலாம் வேற லெவல்ல அது இருக்கு. வெறும் S25. சரி இது இங்க பாருங்க. ஆமா, ஐசி ப்ளூ, டைட்டேனியம் சில்வர். அது மார்க்கெட்டுக்கு போகிற மாதிரி மாறும் ப்ரோ. பட் ஆனால் இது 512GB டைட்டேனியம் Black தான் பார்த்தேன் நான். இந்தியன் யூனிட் பரவாயில்லையே. 512GB மட்டும் வந்து Black கலரில் பார்த்தேன் நான். S25 Edge அது கிடச்சா கூட நல்லா இருக்கு. கருப்பு கலர்ல அழகா இருக்கு. Black நல்லா இருந்துச்சு. அதுவும் மேட் Black வேற நல்லா இருக்கும். இதுல பார்க்கும்போது தான் Black வேற லெவல்ல இருக்கு. Black வந்து சூப்பரா இருந்துச்சு. போட்டோஸ் போட்டிருந்தாங்க ஒருத்தர் OLX-ல. இதுல வேற நம்மால பாத்தீங்களா SRK. அடுத்து கௌதம் ப்ரோ வந்து ஃபோல்ட் வாங்குவாரு. ஆமா, வீடியோ பார்த்தேன். நான் எதுக்குடா ஃபோல்டு வாங்க போறேன்? எனக்கும் ஃபோல்டுக்கும் செட்டே ஆகாதுடா. நான்லாம் கொடூரமான கேவலமான யூஸ். இப்படி அவ்வளவுதான்டா அந்த வடிவேல் மாரி ஓப்பன் தானே பண்ணும் இந்தடா. அது மாதிரி நிறைய பேர் இது போட்டுட்டு இருந்தாங்க ப்ரோ. அது வேற பார்த்தேன். எங்க பார்த்தாலும் அதை வந்து சைஸ் கம்பேரிசன். நம்ம டெக்ஷான் ப்ரோ தான் முன்னெல்லாம் வந்து ஆக்சுவலா ஃபோல்டு வைட் நல்லா இருக்குங்க. எனக்கு அதுதான் பிடிச்சிருந்துச்சு. நான் பர்சனலா போய் எடுத்து செக் பண்ணி பார்க்கணும்னு நினைக்கிறது அந்த ஃபோனை தான் பார்த்தேன். ஏன்னா அந்த ஃபார்ம் ஃபேக்டர் டிஃப்ரெண்டா இருந்துச்சுல்ல, புதுசா இருந்துச்சு அண்ட் சிமெட்ரிக்கலா இருந்துச்சு. ஆப்பிள் இது வந்து கன்றாவியா இருக்க போகுது டிசைனு. அந்த சிமெட்ரின்றது என்னன்னு இருக்காது. இவனுங்களுக்குலாம் ஓசிடி வேற வருமே. ஆப்பிள்ல தான் எல்லாம் போஸ்ட் போட்டுருந்தானுங்க. அது வேற யாருக்கிட்ட எனக்கு ஓசிடி வரும். எனக்குள்ளேயே எனக்கு பிரச்சனை. எனக்கு ஆப்பிள்னா நாங்க சொல்ல மாட்டோம். என்ன நான் பார்க்க மாட்டேன். மத்தவங்க முதுகெல்லாம் பார்த்துட்டு இருப்பேன். ஏன்னா இவனுக்கு தான் சொல்லுவானுங்க, பாத்தீங்களா ஆப்பிளோட எல்லா லைன் ஆஃப் ப்ராடக்ட்ஸும் பாருங்க ஒரே கர்வ்ல இருக்கு. இந்த மாதிரி எந்த கம்பெனி அந்த கர்வ் ஏன் வந்ததுன்னு உங்களுக்கு தெரியாதா? இதுக்காக தானே ஓபன் பண்ணேன்னு வைங்க, அப்போ உங்களுக்கு கர்வோட இருக்கும் எல்லா சைடும். புரியுதா? முக்காவாசி நேரம் போனை இப்படி யூஸ் பண்ண போறோம் க்ளோஸ் பண்ணி. நீங்க எப்படி யூஸ் பண்றீங்க? கேவலம். நான் ஓபன் பண்ணி யூஸ் பண்றதுக்கு தான். இதை வந்து பிக்சல் பண்ணும்போது என்ன அடி அடிச்சாங்க தெரியுமா ஆப்பிள் ஃபேன்ஸ்? இதெல்லாம் ஒரு டிசைன், இதை கொண்டு வரீங்களா? ஏன்னா பிக்சலோட ஞாபகம் இருக்கா ஃபர்ஸ்ட்? இதெல்லாம் என்னென்ன டிசைனு இருக்கிறதுல அசிங்கமா இருக்கு. சிமெட்ரினா என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? நான் முதல்ல போய் அதெல்லாம் கத்துட்டு வாங்க. இப்போ ஆப்பிளுக்கு வந்து வி ஆர் எக்ஸைட்டட். எப்படி தெரியுமா? நாங்கெல்லாம் நிக்குது ப்ரோ. அப்படிதான் இருக்கும். அது அப்படிதான் இருக்கும். ஆனா செமடா, சூப்பரா. அது வேற வாய், இது நார வாய் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு அவனுக்கு பேசுறதெல்லாம். இது ஒண்ணுதான் டாக்ஸிக்கா இருக்கு. புரியுதா? இல்ல ஃபுல்லாவே டாக்ஸிக் தான். எனக்கு எப்படின்னா நிஜமாவே பாசிட்டிவ் சைட்ஸை பார்க்கும்போது ஹாப்பியா இருக்கும். எஸ். பட் இந்த மாதிரி ஆளுங்க இருக்கிறனால தான் ரொம்ப பெரிய கையா இருக்கு. அதாவது ஒரு ப்ராடக்ட்டோ ஒரு கம்பெனியோ இல்ல ஒரு பர்சனோ வந்து ஹேட்ரட் சம்பாதிக்கிறதே அந்த ஃபேன்ஸ்னால. நிஜம்தான். ஒரு ஹீரோக்கும் அதே தானே ப்ரோ பிரச்சனை. அதேதான். இதெல்லாம் எப்படி வந்து ஹேட்ரட் வந்து அவன் சிஇஓவே. ஃபேன்ஸ்லாம் தேவையில்லை. நானே போய் பிரச்சனை உருவாக்கி நானே மண்ணலி போட்டுக்குவேன். யாரும் எனக்கு ஆப்பிக்க முடியாது, நானே வச்சுக்குவேன். அதான் பார்த்துட்டு தான் இருக்கேன். அதான் விக்கிக்கும் அனுப்பி விட்டேன். ஆமா, நீங்களும் முடிஞ்சாவே பாருங்க. நிறைய பேர் அதை வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. தமாசா இருக்கும். எல்லாம் மற்ற பிராண்ட் எல்லாம் பார்த்து ஃபிளாப்புங்கிறப்பல. ஆமா. இதுல இன்னொரு நம்ம மக்களுக்கு என்ன புரியல தெரியுமா ப்ரோ? நிறைய தடவை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இன்னும் புரியலன்னா என்ன பண்றது? ரியல்மி ஃபர்ஸ்ட் வந்த புதுசுல என்னாச்சுன்னா 200% growth, 400% growth 2019-20 வந்துச்சு. அப்ப நான் சொல்லுவேன், ஐயா போன வருஷம் வித்ததே 1000 யூனிட், இந்த வருஷம் வந்து 5000 யூனிட் விற்கிறானே வைங்க. அப்போ உங்களுக்கு வந்து டிராஸ்டிக்கா தான் இருக்கும். சாம்சங் வந்து போன வருஷம் வித்தது வந்து மில்லியன்ல இருக்கும், 10 லட்சம் யூனிட். இந்த வருஷம் 11 லட்சம் வித்தான் அப்படின்னா 10% தான் இம்ப்ரூவ்மெண்ட். 10% தான் இம்ப்ரூவ்மெண்ட்னு வரும். பட் அவனுக்கு என்ன வரும்? 500%, 500%, 1000% கெயின், மார்க்கெட் கெயின் பிளஸ் 200% அப்படிலாம் காட்டும். ஏன்னா நத்திங் அப்படிதான் போட்டிருந்தான். நாங்க அந்த போனுக்கு போன வருஷம் இந்த வருஷத்துக்கு 500% கெயின். எதுக்கு இந்த போனு 3A சீரிஸ் லான்ச் ஆன டைம்ல தான் போட்டிருந்தானுங்க. we got 300% கெயின் தெரியுமா மார்க்கெட்ல. அப்போ இப்போ 4A கம்பேர் பண்ணா 4A விட 4B தான் அதிகமா வித்திருக்குன்னு தான் என்னால ஏத்துக்க முடியாம இருக்கேன். இல்ல அவனுங்களே அதான் சொல்றானுங்க, 4B தான் எல்லாராலையும் வாங்க முடியுது அண்ட் வந்து சூப்பரா இருக்கு. சரி, நீங்க யாரும் கம்ப்ளைண்ட் பண்ணல அப்படின்னு அவனே சொல்லிக்கிறான். யாரும் கம்ப்ளைண்ட் பண்ணல. முடிஞ்சா சொல்லுங்க. இப்போ ரியல்மின்னு இன்னொரு வருத்தமான செய்திங்க, GT சீரிஸ் இனிமேல் கிடையாது. ரியல்மில போனே கிடையாதுன்னு இருக்காங்க. GT சீரிஸ்க்கு ஒரு ஃபேன்ஸ் இருந்தாங்களா? GT6 இருந்துச்சு, GT60 இருந்துச்சு, இப்போ GT8 Pro கூட கேமரா நல்லா இருக்குன்னாங்க எல்லாரும். GT சீரிஸ்ல பீக் போகும்போது டர்போ லெவலுக்கு போயிட்டு இருந்தான். ஆமா ஆமா. இப்போ வந்து அவன் பிக்காளிப்ப மாதிரி சுத்திட்டு இருக்கான். GT சீரிஸை ஃபுல்லாவே ஊத்தி மூடுறாங்களாம். ஆனா ஓப்போ சிறப்பான ஆள் நீ. இல்ல ப்ரோ, சிச்சுவேஷன் சரியில்லை. எல்லாரையும் முடிச்சுட்டு ஓட்டிருக்கான். எல்லாம் அவன் மட்டும் என்ன பண்றான்? இப்ப ரெனோ 16 உங்களுக்காக 60,000 ரூபா. 62 கம்மி ரேட்ல உங்களுக்காக
இன்னும் ஒரு 2-3 வாரத்தில் 2000-3000 ஏற்றிடுவான். ஏன்னா ரியல்மி வாரம் வாரம் ப்ரைஸ் ஏற்றிட்டு இருக்கான். யாருக்கு அங்கே ஏற்றுறான் அவன்? சும்மா ப்ரோ, மனசுக்கு ஏதாவது மாற்றம் வேணும்ல, வேலைக்கு நான் வாரம் வாரம் பார்க்குற ஒரே பிராண்ட் ப்ரைஸ் சைக்கிள் ரியல்மி மட்டும் வந்துட்டு இருக்கு. வாரம் ப்ரோ 2000. இங்கே இருங்க, மார்க்கெட்டிங் டீமுக்கு வேலைக்கு ஆள் வச்சிருக்கேன், சோஷியல் மீடியா ஹேண்டில் பண்ணுறதுக்கு அட்மின்ஸ் வச்சிருக்கேன், போஸ்டர் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு டிசைன் டீம் வச்சிருக்கேன். சரி, அப்போ அவங்கள என்னதான் வேலை? ஃபோன் தான் விற்கல, இது ஏன் நான் பண்ண வேணாமா? அட கம்மியாக இருக்கும்போது யாரும் வாங்கலையே? அட எப்பயுமே வாங்கலை தானே, இப்பயும் தான் வாங்க போகிறது இல்லை. ஆனால் இந்த ஆளுங்களுக்குலாம் நிறைய வேலை கொடுக்கணுமே, என்ன பண்ணுறது? அதான் போஸ்டர் ரெடி. தீபாவளி சேலில் நீங்கள் வந்து GT 8 ப்ரோவை கம்மி ரேட்டுக்கு வாங்கலாம். அதனால் GT 8 ப்ரோ ஃபேன்ஸ், GTயோட ஃபேன்ஸ் இருக்கீங்கன்னா அப்போ வாங்கிக்கோங்க. ஏன்னா GT 8 ப்ரோவில் ஆஸ்டன் மார்டின் எடிஷன் வந்துச்சு, ஃபோன் செமையாக இருந்துச்சு, ஆனால் அது எக்ஸ்ட்ரா ரேட்டு. இப்போ GT 8 ப்ரோ விற்கிதா? முதல்ல GT 8 ப்ரோ கேமரா நல்லா இருக்குன்னு மட்டும் தெரியும் எனக்கு. அப்டேட்டில் சூப்பராக இருக்குது. விற்கிதா? இருக்கு, சேலில் இருக்குது. ஆனால் ரேட்டு தான் OnePlus ரேட்டுக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். 70 சம்திங்கில் இருக்குது. ஏன்னா ப்ரைஸ் ஹைக்காயி அது அங்கே போயிடுச்சு. USB 2 வச்சுக்கிட்டு இதெல்லாம் ஓவர்றா. அதெல்லாம் நீங்கள் என்ன சொல்கிறீங்க? அதெல்லாம் பேசக்கூடாது. ஆமாம், 80,000க்கு நாங்கள் ஃபோன் 3 லான்ச் பண்ணும்போது 80 கம்மியாக தான் நாங்கள் லான்ச் பண்ணியிருக்கோம் 8 ப்ரோவில். இது பயங்கரமாக இருக்கு. ஆனால் இதுதான் ப்ரோ எனக்கு ரொம்ப பிடிச்சி. இந்த ஃபோனு செம்மையாக இருந்துச்சு பார்க்க, டிசைன் எல்லாமே. 65,000 லான்ச் ஆச்சு இந்தியாவில். நார்மல் ஃபோன் வந்து 57 58 சம்திங். அது இப்போ இவன் சைட்லேயே இருக்கிற மாதிரி தெரியலையா? ஃப்ளிப்கார்ட்டில் இருந்துச்சு. ஃப்ளிப்கார்ட்டில் இருக்கா 72,999. இல்லை பைனோ இருக்கான்னு பாருங்க, அதுதான் முக்கியம். பைனோ இல்லைன்னு நினைக்கிறேன். பாருங்க, இங்கே இருக்கு பாருங்க, கிளிக் பண்ணி பார்த்தேன். பைனோ நீங்கள் காட்டும் ப்ரோ, இருந்துச்சுன்னா. இல்லை இருக்கே 16/12. அது ஓகே ப்ரோ, பைனோ காட்டல. இப்போ நோட்டிஃபைமி காட்டுது பாருங்க உங்களுக்கு. இல்லை நோட்டிஃபைமி அந்த ஆஸ்டன் மார்டின் காலி, அவ்வளோதான், அவுட் ஆஃப் ஸ்டாக்கு. இதுதான் இருக்குது வாங்குறதுக்கு. 16/12 இல்லை. சே, ஆனால் ஆஸ்டன் மார்டினுக்கு எவ்வளோ வருத்தமாக இருக்கும். அழகாக இருந்துச்சு. ஃபோன் அளவு கொடுத்து USB 2 கொடுத்து வேற லெவலில் பண்ணியிருக்கீங்க. ஆனால் நல்லா இருந்துச்சுங்க, ஃபோன் டிசைன் நல்லா இருந்துச்சு. பட் அந்த இதுதான் அந்த ரேட்டுக்கு வந்து USB 2ன்றதுலேயே நிறைய பேர் பேக் வாங்கிட்டாங்க. சக்கரை பொங்கலுக்கு வடகரி காம்பினேஷன். அது பாக்ஸ் கண்டென்ட்ஸ்லாம் பாருங்க, சூப்பராக கொடுத்துருந்தானுங்க. எக்ஸ்ட்ரா கேஸ். ஆமாம், அது வேறு கார்பன் ஃபைபர் கேஸ் ப்ரோ. அந்த க்ரீன் கலர் கார்பன் ஃபைபர், அதுவும் அப்படியே அந்த தீம், வால்பேப்பர்ஸ், ஐகான்ஸ் எல்லாமே ஆஸ்டன் மார்டின் சூப்பராக இருந்துச்சு. அப்பதான் ஒரு சிலர் சொல்லுவாங்க, ஆஸ்டன் மார்டின் கேஸ் ஒன்று பார்த்தேன் ப்ரோ, நான் வந்து 30,000 ஒரு ஃபோன் வாங்கி அந்த கேஸ் போட்டுக்கிட்டேன். ஆமாம், அது கிடைக்குது. ஸ்பென்சர் பிளாஸா போனாலே 150 கேஸ், சூப்பர் கேஸ் இருக்கு. இல்லை இது வருத்தமா இருக்கு ப்ரோ. இவனை நம்பிலாம் வந்துட்டு 80,000. அது அவனுக்கு எவ்வளோ காசு கொடுத்துருப்பானுங்க ஆஸ்டன் மார்டினுக்கு, கொலாபுக்கு எவ்வளோ காசு போயிருக்கும். ரியல்மி ஆக்சுவலாக குளோபலாக ஃபேமஸ் ப்ரோ. ஆஸ்டன் மார்டினுக்கு ஒரு பப்ளிசிட்டி வேணும்னு தான் ரியல்மி கிட்ட காசு கொடுத்து போட சொன்னாங்களாம். அதுக்கு நீ கொடுத்துருந்தா OnePlus கொடுத்துருந்துருக்கலாம். ஏன்னா OnePlus தான் குளோபலில் அவ்வளோ டாப்பில் இருந்தான். மெக்லாரன் எடிஷன்லாம் எவ்வளோ ஹிட் தெரியுமா அவனுக்கு? அது கரெக்ட் தான். 2 வருஷம் கிட்ட இருந்துச்சு மெக்லாரன். ஆல்ரெடி மெக்லாரன் எடிஷன்ல இருந்தனால மெக்லாரன் தான் முடிஞ்சிருச்சுல கான்ட்ராக்ட். அப்போ டக்குன்னு ஆஸ்டன் மார்டின் இருக்கும் ஒரு கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். அதனால பார்த்தோம் குளோபலாக வேற யார் ஃபேமஸ்னும் போது மியாவ் அப்படின்னாங்க. உடனே ரியல்மியாவ் கிட்ட கொடுத்து போட வச்சு கூச்சமே இல்லை. அதான் அது அவனே நம்ப மாட்டான்டா அப்படின்னு தான் இருக்கும். நீங்கள் சொன்னது அவனே நம்ப மாட்டான் அப்படின்னு. நல்லா இருக்குல்ல, அவ்வளோதான் சொல்லிட்டு ஓடிடணும் குடுக்குடுன்னு. ஆனால் கொஞ்சம் மோசமாக தாங்க இருக்கு. இதுக்கப்புறம் வரப்போகிறது எல்லாமே கோளாறான ஃபோன். சரி, விவோ S2 எல்லாம் போட்டு ராக்கெட் விட்டுருந்தாங்க. சிப்பு பார்த்தோன்னே 735 8 Gen 5 இருந்தாங்க. கடைசியில் நான் ஒரே ஹாப்பியாக இருந்தேன். எல்லாம் அப்புறம் பார்த்தா 45,000க்கு 7360 தான் உங்களுக்காக ஸ்பெஷலாக 7360 ஜியோ ஒர்க் ஆகுது ஆஸ் யூஷுவல். அப்போ 8 Gen 5 பொய்யா கோபால்? 45,000 ரூபா, 40,000 to 45,000. 8 Gen 5 தான் எல்லாருமே ரூமர், எல்லாம் ஜாலியாக ராக்கெட் விட்டுருந்தாங்க. 40,000 ரூபாய்க்கு எப்பறம் அவன் 8 Gen 5 தருவான்? அதுவும் விவோ எப்படா தருவான் அப்படின்னு வச்சுட்டு CX70 தான் ரேம் கொடுத்தான் போல, கம்ப்ளீட் பண்ண போறான். இல்ல நீங்க யாரும் நம்ம விவோட்ட போய் நம்புனீங்க பாத்தீங்களா, கம்மி ரேட்டு கொடுப்பான் அப்படின்ட்டு. விவோ V70 எலிட்டுக்கே அங்க 8 Gen 3க்கே நம்மளால 56,000 வித்துட்டு இருக்காங்க ப்ரோ. திடீர்னு வந்து ஒரு சில ஃபாரின்ல இருந்து ஒரு சில இன்வெஸ்ட்மெண்ட்லாம் வந்துச்சு. ஸோ வி ஸ்டார்டட் திங்க் அவர் செல்ஃப் ஆஸ் த ஃபிளாக்ஷிப் கில்லர்ஸ். ஸோ மார்க்கெட்டை வந்து நாங்களே எங்களை கொண்டு விட்டோம் அப்படின்னா கொள்றதுக்கு ஒன்றுமே இல்லையே. டிசைன்லாம் நல்லா இருக்குங்க, கண்டிப்பாக நல்லா இருக்கும். ஆஃப்லைன் சென்ட்ரிக்கெல்லாம் விற்றா கன்ஃபார்மாக எல்லாரும் வாங்குவாங்க. ஃபோன் அழகாக இருக்குன்னு வாங்குவாங்க. சரி, இப்போ எப்படியா இருந்தாலும் ஐக்கூல வேற ஆமாம் ஐக்கூ Z11 வருது. 11 வருது. பட் அதுதான் கேட்டிருந்தாங்க, நம்ம மக்களும் கேட்டிருந்தாங்க, ப்ரோ Z11 எப்போ ப்ரோ லான்ச் அப்படின்ட்டு. வரும், ஆனால் ரேட்டு தான் நீங்கள் வாங்குற மாதிரி. எனக்கு தெரிஞ்சு 30 to 35 ப்ரோ. Z11X ஆல்ரெடி 27 ப்ரோ. ஆமாம், அப்புறம் எப்படி ப்ரோ இதை நீங்கள் எதிர்பார்க்க முடியும்? 40,000 ரூபா வரும் ப்ரோ. நான் கம்மியாக சொல்லிட்டேன். கம்மியாக சொல்லியிருக்கீங்க நீங்கள். என்ன நிலைமை போயிட்டு இருக்குது? வாரம் ரேட் ஏற்றிட்டு இருக்காங்க. எப்படி
அது என்ன சமயங்கள்ல சில விஷயங்கள்லாம் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். சகட்டு மேனிக்கு சூப்பரா ஸ்பெஷலா உங்களுக்காக. சரி, அப்போ அவனும் கனவுல மண்ணள்ளி போட்டான். ஆமா, இப்போ ஐக்கூவும் இனிமே கஷ்டம்தான். ஐக்கூவோட அந்த நம்பர் சீரிஸ் இருக்குல்ல 15 வந்துச்சு, 16 வரதே இந்தியாவில் டவுட் அப்படின்ட்டு இருக்கிறாங்க டியூ டு த பிரைஸ். இது அல்ட்ராவை அடுத்த வருஷத்துக்கு அவனும் கேன்சல் பண்ணிட்டான். ப்ரோ இல்ல ப்ரோ, இது இந்தியாவுக்கு வர கஷ்டம் இல்ல, ப்ரொடியூஸ் பண்ண விற்காது. கரெக்ட், நான் ஏன் ப்ரொடியூஸ் பண்ணணும்? பிரைசிங் வந்து ஐக்கூக்கும் ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்கும்ல இந்தியாவுக்கு விற்கிறதுக்கு, அந்த ஸ்டாண்டர்டை கிராஸ் ஆயிரும். ஸோ யாருமே வாங்க மாட்டாங்கன்றதுனால. இல்ல ஆக்சுவலா 1 லட்ச ரூபாய்னா வாங்குறதுக்கு கொஞ்சம் பேர் இருக்காங்கன்னு வைங்க. ஆமா, ரொம்ப கம்மி. நம்ம உயிரை தான் ஃபோன்லாம் வாங்க மாட்டாங்க. 1 லட்ச ரூபாய்க்கு நான் விவோ வாங்கிட்டு போயிடுவேன் அப்படின்றாங்க. நான் பேரண்ட் கம்பெனி வாங்கிக்கிறேன், சைல்டு வேணாம் அப்படின்றாங்க. சைல்டு தான், ஆனால் கொஞ்சமாவது பர்ஃபார்ம் பண்ணும். அது தேவையில்லை, கேமரா தான் முக்கியம் எங்களுக்கு. அப்படி வரீங்க நீங்க. ஜீஸுங்க மாசா எடுப்போம் போடு. இந்த மாதிரிலாம் நம்ம வந்து பயங்கர பில்டப் ஏதாவது காட்டும் போது தான் பின்னாடி பார்த்தீங்களா எஃபெக்ட் போட்டிருக்காங்க. எஸ், முடிஞ்சா இந்த நோவா என்னது இது என்ன நேவி எக்ஸ் அல்ட்ரா. ஆமா, நூபியாவோட அல்ட்ரா போனை வந்து ஏஐ போனா வருது, ஏஐ மாடல் போனா. அது வந்து இந்த நாய்ஸை கட் பண்ணிருச்சுன்னா நீ பெரிய ஆள்றா. எனக்கு இது புரியவே இல்லை, இதுல எப்படி வருது இப்போ தெரியல. அங்கே ஏதாவது ஐஃபோனில் ஏதாவது அடிக்குது. ஸோ அப்போ மொத்தம் வந்து கொஞ்சம் கஷ்டம். அடுத்த வருஷம் அல்ட்ராஸ்லாம் கேன்சல் ஆகுது. அதுதான், அதுக்கு பதிலாக ரீப்ளேஸ்மெண்ட்டாக தான் மேக்ஸ் அப்படின்னு வராங்க, விவோ அண்ட் ஓப்போ. இதில் என்ன ஜோக்குன்னா, திஸ் டைம் ஷாமி இஸ் ரீப்ளேசிங் அல்ட்ரா வித் மேக்ஸ் அப்படின்னு போட்டுருந்தான். ஆமாம், போன தடவை மேக்ஸ் தான்டா. ஆமாம், புதுசாக ஃபர்ஸ்ட் டைம் மேக்ஸ் வர மாதிரி போடுறான் ட்வீட். ஆமாம், இப்போ தானே வந்து 17 ப்ரோ மேக்ஸ். அது கூட இந்தியா லான்ச் ஆகல, அப்போ எங்களுக்கு புதுசாங்க. இந்த ஓலாம் ஓட்டக்கூடாது. என்னன்னா ஃபர்ஸ்ட் டைம் மேக்ஸ் பண்ற மாதிரி அவன் ட்வீட் போட்டது தான் ஹைலைட்டா இருந்தது. தம்பி எல்லாம் பழசுப்பா. ஏன்னா அல்ட்ரான்னு ஒரு வராம இனிமேல் இதை வந்து அல்ட்ராவா இப்போதைக்கு இந்த வருஷத்துக்கு ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிடுவாங்க. இந்த சிச்சுவேஷன் சரியாகல அப்படின்னா அதுக்கு அடுத்த வருஷமே அல்ட்ரா இந்த குளோபலா வராது, இந்தியாவில் இல்லை குளோபலாக்கே வராது. ஆல்ரெடி சைனீஸ் ஒன்லி தான் இந்த வருஷம் வரப்போற அல்ட்ராஸுமே. ஷாமி இது வந்து இப்போதைக்கு ஸ்கிராப் பண்ணி வச்சிருக்காங்களாம், அல்ட்ரா பண்றாங்களா என்னன்னே தெரியல. விவோவும் ஓப்போவும் வந்து அல்ட்ரா வருது அப்படின்றாங்க, பட் ஆனால் சைனா ஒன்லி. போடு, எல்லாரும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. மொத்தம் ஆல் பீப்புள் கிளைமிங் சாம்சங் காப்பிட் த வைட் ஃபோல்ட் ஃப்ரம் ஆப்பிள் ரூமர்ஸ். ஆமா, தூங்கிட்டு இருந்தவங்களாம் வந்து மிதிக்கிறானுங்க ஆப்பிள் ஃபேன்ஸை. ஏன்டா டே? இல்ல ஹைலைட் என்னன்னா, அப்பயே அவனுக்கு என்ன பண்ணிருக்கானுங்க, ஆமா ட்ரிபிள் ஃபோல்டுல இருந்து எல்லாம் காமிச்சிருக்காங்க. ஆமா ஆமா ப்ரோ, அந்த ட்ரிபிள் ஃபோல்டு ஃபார்மேட் பல இதாக இருக்குது ப்ரோ, பல இட்ரேஷன்ஸாக இருக்குது. அவன் வந்து அந்த வீடியோவே எடுத்து போட்டான், அவனுங்க அதை பற்றி பேசினது எல்லாத்தையுமே சாம்சங்கோட அஃபிஷியல் வீடியோவே போட்டான். யாரை பார்த்துறா நீ இப்படி சொன்ன அப்படின்னு. அப்பயுமே அந்த ப்ரைஸிங் வந்து ஒரு இதுவாக இருந்திருக்கும் இல்லைங்க, அதனாலேயே வந்து அதை கொண்டே வராமல் போயிட்டாங்க. சாம்சங் வந்து இந்த நோட் ஃபோன் கொண்டு வர முடியும், ஏன் கொண்டு வரலன்னு பார்த்தீங்கன்னா போடு அலரண்டோன் அது. ஆமா, ஏன் கொண்டு வர முடியலன்னா இப்ப பாருங்க ஆப்பிள் எப்படி முக்கிட்டு இருக்கான் அந்த இந்த பிரச்சனை, ஹிஞ்சி பிரச்சனை, இன்னும் ஹிஞ்சி பிரச்சனை இருக்கு. இப்போ ஒரு மாதிரி டிஃபரெண்டா அதோட ஃபாக்ஸ்கான் இப்போ ரிப்போர்ட் அனுப்பியிருக்கான் போல, அதனால வந்து டிலே ஆகலாம்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. மறுபடியும் 2 நாள் முன்னாடி இருந்துச்சு அந்த டேட்டா டெஸ்டிங்ல வந்து ஏதோ கொஞ்சம் அந்த ஹிஞ்சி ரிலேட்டடா கொஞ்சம் பிரச்சனை இருக்கு. ஆப்பிள் ஃபேன்ஸ்லாம் இப்போ எங்க போய் மூஞ்சி வச்சுக்குவாங்க? ரிலீஸ் ஆகலைன்னா அவங்க எல்லாரும் போய் எங்க வைக்கணுமோ அங்கே வச்சுப்பாங்க. இல்லை, அதை வாங்கி ஒரு 14 டேஸில் ரிட்டர்ன் பண்ணலான்னு நான் பிளானில் இருந்தேன். இப்போ நீங்கள் ஆப்பிள் ஃபேன்ஸ் அப்படி தானே அந்த விசன் ப்ரோ ராக்கெட் விட்டுருந்தானுங்க, வாங்கிட்டு எல்லாம் வீடியோ ரீல்ஸ் எல்லாம் போட்டு நல்லா சம்பாரிச்சுட்டு 14 டேஸ் கழிச்சு கொண்டு போய் ரிட்டர்ன் பண்ணிட்டுட்டாங்க. இப்போ யார்கிட்டையுமே இல்லை இந்த ப்ராடக்ட். எப்படி? ஆமாம், அதை தான் சொன்னேன், இதெல்லாம் ஃபேக் நியூஸு, நாங்கள் 4B எவ்வளோ விற்றுருக்கோம் பார்த்தீங்களா அப்படின்னு. இவன் என்ன சொல்கிறாங்க, நீ என்ன பேசிக்கிட்டு இருக்கிற? சரி ஓகே, நம்ம ஊர் மக்கள் ஆனால் வாங்குறதுக்கு ரெடியாக இருக்காங்க, அதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். இதில் வேறு OnePlus வேறு ஏதோ டார்க் ஃபோட்டோலாம் போட்டு ஸ்டோரி, உண்மையான ஸ்டோரி வருது, டாக்குமெண்ட்ரி வருதுடா அப்படின்னு சொல்லி போட்டிருந்தானுங்க. ஆனால் ஒரு மொபைல் மேனுஃபேக்சரிங் கம்பெனி டாக்குமெண்ட்ரினா என்ன எடுக்கலாம், அவங்களோட எவல்யூஷன் எடுக்கலாம். ஆமாம், நீ என்னடா எடுக்க போகிற அப்படிதான் இருக்கு எனக்கு. சரி, எதோடு என்ன சேலஞ்சஸ் அப்படின்றத அவங்க சொல்லுவாங்க, எப்படி ரீஃபார்ம் பண்ண போகிறோம். அப்போ வந்து எல்லாரும் சண்டே பார்த்தீங்களா என்னன்னு, இது ஒரிஜினல் இது காப்பின்றது ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. இன்னும் ரிலீஸ் ஆகாது எப்படா ஒரிஜினல் அப்படின்னு போட்டுக்கிட்டு இருக்காங்க, அடிச்சுட்டு சாவுறாங்க எல்லாம். சமாதமாசா இருக்குங்க. ஆனால் ரொம்ப எனக்கு எப்படி ஃபீல் ஆகுதுன்னா ரொம்ப சைல்டிஷாகவும் இம்மெச்சூராகவும் ஃபீல் ஆகுது. மெயினாக இதெல்லாம் வெயிட்டில் வந்து இது பண்ணிட்டான், அந்த ஃபோல்டு வைடாக இருக்குல்ல அந்த குட்டி ஃபோனு, அது வந்து வெயிட் அடுத்த கொண்டு ஒருத்தர் போட்டு போயிருக்காரு. பிக்சல் 11 சீரிஸ் பிரைஸ் இன்க்ரீஸ் கன்ஃபார்மாக இருக்கு, $100 ஏறுது.
போன வருஷத்துக்கும் இந்த வருஷத்துக்கும் $100. Pixel 11 சீரீஸ் ஃபுல்லாகவே $100 ப்ரைஸ் இன்க்ரீஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ இந்தியாவுக்கு வந்து ஒரு 10,000 வருமா? மாஸ் பண்ணிட்டோம். ஒன்று 25 ப்ரோ எக்ஸலு, இப்போ வந்து அப்போ ஒன்று 35, ஒன்று 40 பேர் போகுமா? கலர் 17. ஆமாம், அது தெரியும், வரப்போன்னு போட்டிருந்தானுங்க. லிஸ்ட் ஆஃப் டிவைசஸ். ஆமாம், ரியல்மி வரிசையா போட்டு அடிச்சு நொறுக்கி வச்சிருந்தாங்க. ரியல்மிக்கு தாங்க. பா, நார்சோ, ரியல்மியில் எவ்வளோ ஃபோன்ஸ் இருந்துச்சு. ஆமாம், ஏன்னா வாரம் ரிலீஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ இனிமே இருக்குமா? ஓடு எல்லாரும் வாட்ச் 2 அல்ட்ரா செலிப்ரேஷனா, அல்ட்ரா 2. அதுதான் பேட்டரி கொடூரமாக இருக்குது. எத்தனை நாள் ப்ரோ நிற்குதான்? அது அதான் டெஸ்ட் பண்ணிருக்கானுங்க. 700 சில்லற mAh இல்லை, இது 800. வேற உண்மையாகவே 3 நாள் சாலிடாக நிற்குது. 3 நாள் நின்றுதுன்னா மாஸ். 3 நாள் சாலிடாக நிற்குது. இது வேறையாம் டைவிங்கு, ஸ்கூபா டைவிங் போகிறாங்களா, அதுக்கும் கம்பேட்டபிளாம். ஸோ ஆப்பிள் அல்ட்ராக்கு ஈக்குவல் பண்ணிட்டானுங்க இப்போ அந்த வாட்ச். அது ஒன்று தான் இல்லாமல் இருந்துச்சு, சாம்சங் அல்ட்ராக்கும் ஆப்பிள் வாட்ச் அல்ட்ராக்கும். ஏன்னா அதில் நீங்கள் ஸ்கூபா டைவிங் பண்ணலாம், இதுலையும் ஸ்கூபா டைவிங் பண்ணலாம். ப்ளஸ் அந்த ப்ரெஷர் எல்லாமே இதில் காட்டிடுவோம், வாட்சிலே காட்டிடுவோம். எவ்வளோ ப்ரெஷரில் இருக்கீங்க, உங்கள் மேலே எவ்வளோ ப்ரெஷர் அடிச்சிட்டு இருக்குன்றது எல்லாமே வாட்ச் காட்டிடுமா. ஆனால் செமையாக பண்ணியிருக்கானுங்க. எனக்கு என்ன தோணுதுன்னா ப்ரோ, இதுக்குன்னு ப்ரொஃபஷனலாக நிறையா இருக்குது. ஆப் இருக்குது. இல்ல இதுக்குன்னு ப்ரொஃபஷனல் நிறைய. ஆமா இருக்கு. கார்மின் பண்றான், நிறைய பிராண்ட்ஸ் பண்றாங்க. அவங்களெல்லாம் விட்டுட்டு ஆப்பிள் கிட்டயும் சாம்சங் கிட்டயும் வரனா அறிவு அவ்வளவுதான். ஒரே வாட்ச் வாங்கிட்டு நாங்க எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்குவோம். அந்த மாதிரி அளவுக்குலாம் ஒர்த் இல்ல ப்ரோ. ரெண்டு பேரும் அந்த மாதிரி சொல்றாங்க. சில விஷயங்களை ஓப்பனா டிக்ளைன். அதாவது இப்போ ஒண்ணு இது வேலைக்கு ஆகாதா டிக்ளைன், ஒண்ணு இது ஓகே நம்ம அனுபவத்துல இருந்து டிக்ளைன் எல்லாமே வேணுங்க. ஏன்னா எனக்கு என்ன டவுட் தெரியுமா, இப்போ இவங்க 3 நாள் பேட்டரி லைஃப் சொல்றாங்களா, ஒரு நாள் 50 கிலோமீட்டர் சைக்கிள் ரைட் போயிட்டு வந்தாலே வாய பொழந்துரும். அது அப்பயே பாதி பேட்டரிக்கு மேல போயிடும். தெரியும். அதனால ஜிபிஎஸ் எந்த அளவுக்கு எப்பரா யூஸ் பண்றீங்க? இதுல வேற 4-way ஜிபிஎஸ் நினைக்கிறேன், டுவல் இல்ல 4 ஜிபிஎஸ் நினைக்கிறேன், குவாட் ஜிபிஎஸ். ஆனா ஒண்ணுங்க, ஆல்ரெடி ஒரு மாதிரி விரக்தியில இருக்கேன். பின்னாடி இவனுங்க பண்ற அலம்பல வந்து சத்தியமானால தாங்கவே முடியல. அவங்க வந்து தாஜ்மஹாலே ரெப்ளிகாவா பண்ணிருக்காங்க. அதனாலதான் அது உங்க வீடுக்கு பக்கத்துல இருக்கனால உங்களுக்கும் பெருமை கிடைக்குங்க, இந்த தெருவுக்கே பெருமை. தூசி தான் கிடைக்குது இவனுக்கு தேய்ச்சி தேய்ச்சி. எல்லா வீட்டுக்கே வந்து ஒரு அடையாளமா இருக்கும் அந்த வீடு. அந்த வீட்டுக்கு அடையாளம் இல்லாம பண்ணிட போறாங்க எப்படியாவது. கடுப்பேத்துறாங்க சீரியஸா. எவ்வளவு வருஷங்க புரியவே இல்லைங்க, எப்படிங்க அவ்வளோ காசு வச்சிருக்காங்களா அவ்வளோ நாள் பொறுமையா உட்காந்து செய்யறதுக்கு. வாசல்ல 4 படி வைரம்னாங்க, அதுக்கப்புறம் தங்கம் பிளாட்டினம். இல்ல இதுக்கு எவ்வளவு செலவாயிருக்கும்னு யோசிச்சுட்டு இருக்கேன் நானு. சாதாரணமா ஒரு வீடு கட்டுறதுக்கே இவ்வளவு காசு கேட்கறாங்க. இவங்க 2 வருஷமா ஆள் வச்சு பண்றாங்க. அந்த ஆளுங்களுக்கு கூலி, இது சாப்பாடு, எவ்வளவு அங்க காசு வச்சிருக்கீங்க, எத்தனை மூட்டைங்க வச்சிருக்கீங்க கேட்போம். போய் எங்க சேனலுக்கு கொஞ்சம் சப்ஸ்கிரைப் ஸ்பான்சர் பண்ணுங்க. அவங்க இங்கேயும் வந்து தேய்ப்போம் பரவாயில்லையான்னு ஸ்பான்சர் பண்ணிட்டு உங்களோட டேபிள் மேலே வந்து வச்சுட்டு இருப்போங்க. அப்போ பேசிக்கோங்க அப்படின்னு. சரி மொத்தம் ஹானர் ரோபோட் ஃபோன் வேற ட்ரெண்டிங்ல இருந்தது. ஆமாம், அது வந்து ரியல் வேர்ல்ட்லேயே கொண்டு வந்து எல்லாம் டெஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அது கொஞ்சம் பார்க்க நல்லா இருந்துச்சு, வித்தியாசமாக இருந்துச்சு. நம்ம அதெல்லாம் பார்க்கவே இல்லைல்ல, இந்த மாதிரிலாம் வரும் அப்படின்றத எதிர்பார்க்கல. அதேமாரி ஹைப்பர் ஓஎஸ் 4ல் வந்து இந்த ஃபோன்ஸுக்கு வந்து ப்ரைவசி டிஸ்பிளே சாஃப்ட்வேர் மூலியமாக கொண்டு வரானாங்க. பழைய ஃபோன்ஸுக்கு இப்போ நீங்கள் வச்சுருக்க 17 அல்ட்ராலாம் சாஃப்ட்வேர் மூலியமாகவே ப்ரைவசி டிஸ்பிளே நாங்கள் கொடுக்க போகிறோம் சாம்சங்கில் இருக்க மாதிரி அப்படின்னு சொல்லி தான் இந்த லேட்டஸ்ட் ரூமர் போயிட்டுருக்குது. இதுதான் வந்து ஒரு பயங்கரமான ஒரு சேஞ்சாக இருக்குது. ப்ரைவசி டிஸ்பிளே வித் சாஃப்ட்வேர் அது எந்த அளவுக்கு ஒர்க் ஆகும் அப்படின்றது இனிமேல் தான் மக்களுக்கு தான் தெரியும், மக்கள் தான் சொல்லணும். இன்ஸ்டாகிராம்லேயுமே வந்து இப்போ செல்ஃபி இது வச்சுட்டாங்களாமா, சைனின்னு. நீங்கள் இதுக்கு போயிட்டுருந்தீங்களா, லிங்க்டின்ல இருந்ததுன்னு ஜிமெயில் அக்கௌண்ட்டுக்கு வந்துருச்சுன்னு சொல்லியிருந்தாங்களா. இப்போ கூகுள் அக்கௌண்ட் லாகினுக்கு வந்து செல்ஃபி இது வந்த மாதிரி இன்ஸ்டாகிராம்லேயுமே இருக்கான். நம்ம சப்ஸ்கிரைபர் சொல்லியிருந்தாரு, ப்ரோ இன்ஸ்டாகிராம்லேயும் வந்துருச்சு ப்ரோ, செல்ஃபி சைன்இன் பண்ணிக்கலாம், நீங்கள் உங்களை வெரிஃபை பண்ணி சைன்இன் பண்ணி விட்ருவோம். மெட்டா மாஸ் பண்ணுறானே, முடிஞ்சா பேசுங்க. முடியல அதுவும் பேசல. சரி மொத்தம் வரது எல்லாமே கொஞ்சம் குளர தான் வர அடுத்தடுத்து. சரியா, ப்ரைஸ் ஹைக்ஸ் தாங்க வேற லெவலில் இருக்குது எல்லா இடத்துலையும். ஆனால் நான் திரும்பியும் சொல்லிக்கிறேன், இது நான் எப்பயுமே சொல்ல வேண்டிய விஷயம், திரும்பியும் நான் ஞாபகப்படுத்துகிறேன். இப்போ நிறைய பேர் என்ன போடுறாங்கன்னா, கமெண்ட்லேயும் போடுறாங்க, மெயிலும் அனுப்புகிறாங்க, ப்ரோ நான் வந்து இன்னும் கூட என்னோட S20F யூஸ் பண்ணுறேன், அப்புறம் இந்த மாதிரி மாடல்ஸ்லாம் சொல்கிறாங்க. சொல்லிட்டு ஒர்க் ஆகுது, நான் பேட்டரி மட்டும் மாற்றிக்கிட்டுமாலாம் கேட்குறாங்க. ஆமாம், ஏன்னா நல்லா யோசிச்சு பாருங்க ப்ரோ, இப்போ 20,000 ரூபாய்க்கு வாங்கினா என்ன வாங்க முடியும் அப்படின்னா ஒரு 6300. கரெக்ட். அப்போ வேலைக்கு 6300 யூனிஸா இருக்குங்க. இல்ல இப்போ இருக்கு 30,000 ரூபாய்க்கு தான் 6300. அப்படிலாம் கிடையாது. உங்களுக்காக தான் நாங்க வந்து T5 லைட், Z11 லைட் அப்படின்னு சொல்லி ஒரே குடும்பத்துக்கு கீழ இருந்து டிவைஸ். 4GB RAM போதும் ப்ரோ. என்னது போதும். 2GB ஐட்டல்ல ஒரு ஃபோன் இருந்தது, மாசா இருந்தது.
ஏன்னா 20,000 ரூபாய்க்கு 8 GB RAM வேணும். வாய்ப்பு இருக்கு. அவன் தான் போட்டிருக்கானே 10 GBன்னு மெமரி எக்ஸ்பான்ஷன். அதை சொல்லலைங்க நான். அவன் தான் தெளிவாக போட்டிருக்கானே. உள்ள ஒரு 6 GB S20FE ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாரு, 2 வாட்டி பேட்டரி மாத்திட்டேன் ப்ரோ, இன்னமும் அதான் யூஸ் பண்ணிருக்கேன் அப்படின்னாரு. நல்லா இருக்குன்னா அதே என்ஜாய் பண்ணுங்க ப்ரோ. என்னை பொறுத்த வரைக்கும் உங்க டிவைஸ்லாம் நல்லா இருக்குன்னா நீங்க அதே கண்டினியூ பண்ணுங்க. அதே அப்கிரேட் பண்ணலாம்னு நினைக்கும் போது தான் கரெக்டாக இந்த பிரச்சனை வந்துருச்சு, அதனால நான் பண்ணாமே இருக்கேன் அப்படின்ட்டாரு. இப்போ இதுதான் ப்ரோ பாயிண்ட். பண்ணாமே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 வருஷமா ஒருத்தர் பண்ணாமே இருக்காருன்னு வைங்களேன். இப்போ என்ன சொல்றேன், 2 வருஷமா நீ அப்டேட் பண்ணாம நிம்மதியா தான் வாழ்க்கை ஓட்டிட்டு இருக்காரு. இவ்வளவு நாளா அப்புறம் ஏன் பேனிக் ஆகுறீங்க? நல்லா இருக்குன்றாரு அவர். அந்த ஃபோன் நல்லா தான். ஏன் பேனிக் ஆகுறீங்க? இவனுக்கு குறுக்க புந்து வந்துச்சுன்னா அந்த ஃபோன் வந்துருச்சுன்னா எதுவும் வராது. அதனால இதெல்லாம் நம்பாதீங்க. சேல்ல டக்குன்னு ஒரு ஆஃபரை போட்டீங்கன்னா நாங்க உடனே வாங்கிடுவோம். சேல்ல ஆஃபர் பண்ணுமா? ஆமா, சேலே இனிமே சேல் அப்படிங்கிற வார்த்தை தான் ஆஃபர். எஸ், உள்ளலாம் எதுவும் ஆஃபர் பண்றதா இல்ல. பிக்சல் 10 5,000 ஏறிச்சுன்னு சொல்லி மக்கள்லாம் கேட்டிருந்தாங்க. அது அஃபிஷியல் வெப்சைட்ல தான் 5,000 ஏறினது வந்து லைவா இருக்கு. ஃபிளிப்கார்ட்ல இன்னும் 50,000 வச்சுட்டு இருக்கான். 50,000 பிளஸ் அந்த கார்டு ஆஃபர் 47,000 அந்த மாதிரி வருது. அதான் அஃபிஷியல்ல 56. ஆமா, ஆகஸ்ட் 8 வரப்போற சேல்ல வந்து உங்களுக்கு 45க்குள்ள கிடைக்க சான்ஸ் இருக்கு. ஃப்ரீடம் சேல். ஆமா, ஆனா அதாங்க தெரியலங்க. நீங்க டிசைட் பண்ணிக்கோங்க. நிஜமா இப்போ ஃபோன் வேணுமா வேண்டாமான்னு. எஸ், கையில இருக்கிற ஃபோன் ஒர்க் ஆகுதுன்னா இன்னும் 2 வருஷம் வெயிட் பண்ணா என்ன பழைய ஃபோனா கிடைக்கும் போது கரெக்ட். வெயிட் பண்ணி அப்போ உங்க வீடு பக்கத்துல இல்ல உங்களுக்கு தெரிஞ்ச யூஸ்ட் மார்க்கெட் ஷாப்ஸ் இருந்துச்சுன்னா அங்கேயும் போய் விசிட் பண்ணி நல்லா இது ரிசர்ச் பண்ணி பார்த்துட்டு நல்ல ஃபோன் அங்கே இருந்துச்சுன்னா கூட நீங்க அதை கூட வாங்கிக்கலாம். பிராண்ட் நியூ ஃபோன். ஏன்னா யூஸ்ட் மார்க்கெட்ல 10 days ஓல்டு, 1 week ஓல்டு, சீல்டு கட்டு, இந்த மாதிரி ஃபோனு வித் 1 year வாரண்டியோடலாம் கிடைக்குது. ஆனா அதுல ஏதாவது டேமேஜ் கிடைக்குது, நாங்க பொறுப்பு இல்ல. ஆமா, அதான் உங்க வீடு பக்கத்துல சொல்றேன் நான். நீங்க எந்த ஊர்ல வேணா இருக்கலாம், எங்க இருந்தாலும் தண்ணியில விழுந்த ஃபோன் செத்துறோம். அதனால அது நம்ம தலையில. அதுதான் சீல்டு கட்டு, அன்ஆக்டிவேட்டட் அந்த மாதிரிலாம் ஃபோன்ஸ் எல்லாம் கிடைக்குது. ஒரு சில பேர் டெமோ ஃபோன்ஸ்லாம் வர கேக்குறீங்க. டெமோ ஃபோன்ஸ் கொஞ்சம் ரிஸ்க் தாங்க. சீல்டு கட்ல ஒரு சில என்ன பண்றாங்க, சீலை கட் பண்ணி டிராப் டெஸ்ட்லாம் முடிச்சுட்டு அப்புறம் எடுத்து அப்படியே பேக்ல வச்சு வித்துடுறாங்க. அது இன்ஸ்டால ரீல்ஸ் போட்டு வியூஸ் வந்துருதுல்ல, அதுக்கப்புறம் வித்துருவாங்க. அதனால அதான் சொல்றேன் வந்து நாங்க யூஸ்ட் மார்க்கெட்லயும் ஃபோன் வாங்க கூடாது. அதுதானே, மூச்சே வாங்க கூடாதுன்னு. அப்படிதான் இருக்கு. இன்னும் கொஞ்ச நாள்ல மூச்சே வாங்க கூடாது. அப்படியே கப் சிப்னு எல்லாரும் மூச்சு எழுத்து பிடிச்சிக்க, அவ்வளவுதான். முடிச்சிருங்க ஃபுல்லா. ஆமா, டார்ச்சரா இருக்கு, டாக்ஸிக்கா இருக்கு. ஐயோ, இதுல வேற நான் சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லைங்க, அவ்வளவுதான். நம்ம வந்து அந்த மாதிரி தான் இருக்குது. ஆனா யூஸ்ட் மார்க்கெட்டு தாங்க மக்கள் வந்து இப்போதைக்கு போய் ஃபோன் யாரை மாற்றணும் அப்படின்னு நினச்சா கூட யூஸ்ட் மார்க்கெட்டில் போனால் தான் ஏதோ வாங்குற மாதிரியாவது இருக்குது. யூஸ்ட் மார்க்கெட்டில் நல்ல ஃபோன் அப்படின்னு நம்ம ஆல்ரெடி நினச்ச ஃபோன்ஸ் எல்லாத்தையும் இவனுக்கு என்ன பண்ணுவானுங்க, ஏதாவது ஒன்று சொல்லி ஏமாற்றுவாங்க. ஆமாம், இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொன்னால் ஆல்ரெடி சொல்லியிருப்போம், OnePlus வந்து இந்தியாலையும் குவிட் பண்ணிட்டான்னு சொல்லி உனக்கு ரூமரை கிளப்பி எல்லாருக்கிட்டையும் வந்து OnePlus ஓனர்ஸ் எல்லாரையும் பேனிக்காக வச்சு உனக்கு இனிமே ஆஃப்டர் சேல் சப்போர்ட் கிடையாது. இப்போ நான் இந்த ஃபோன் வச்சிருக்கேன் ப்ரோ, எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு வேற ஃபோன் வாங்கடா அப்படின்னு கேட்குறாங்க. 13R வச்சிருக்கேன் ப்ரோ, OnePlus க்ளோஸ் பண்ணுறேன்றாங்க. கலர் வைஸ் வர போகிறப்போ அது அப்போ ப்ளோட் ஓவர் ஃபுல்லாக வந்துருமே, அதனால நான் அப்கிரேட் பண்ணலான்னு இருக்கேன் ப்ரோ, எந்த ஃபோன் ப்ரோ மாத்துறது அப்படின்னு கேட்குறாங்க. உங்கள் ஃபோன் கடந்த 6 வருஷமாவே கலர் வைஸில் தான் இருக்கு. 50,000 ரூபாய்க்கு எனக்கு ஒரு ஃபோன் சொல்லுங்க அப்படின்றாங்க. 50,000 ரூபாய்க்கு OnePlus 13R இதை வச்சுட்டு புதுசாக OnePlus இருக்குது. இந்த கதையெல்லாம் பார்த்தது இல்லையா நீங்க? OnePlus 13R இப்போ ஸ்டாக் இல்லையாங்க, அதுவும் எங்கேயும் கிடைக்க மாட்டேங்குதுன்னு இருந்தாங்க. இவங்க ஆர்வ கோளாறுல அவசரப்பட்டு OnePlus 13R வித்துட்டு வந்துருவாங்க. பார்த்தா 16/12 இருக்கும். ஆமா, திரும்ப வந்து 16/12 ஏதாவது இருக்கான்னு தேடி பார்த்தா 12/12 தான் மார்க்கெட்ல ஓரளவுக்கு இருக்கு. 16/12 அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரேர், அரிதான. ஏன்னா அந்த மீதி இருந்த OnePlus 13R-க்கும் இந்த நாயை வந்து அபிஷியலா பிரைஸ் ஹைக் பண்ணிட்டானுங்க. அவ்வளவுதான் முடிஞ்சு. OnePlus அபிஷியலா பிரைஸ் ஹைக் பண்ணிட்டானுங்க. மக்கள் வாங்க ரெடி ஆயிட்டாங்க ப்ரோ. அதே மாதிரி நம்ம சப்ஸ்கிரைபர் சொன்னது என்னன்னா, இந்த ஃபாஸ்ட் இ-காமர்ஸ் இருக்குல்ல, ஃப்ளிப்கார்ட், அவன் பேர் என்ன, இன்ஸ்டாமார்ட், ஜெப்டோ, பிளிங்கிட், அவனுங்க கிட்ட ஃபோன் டீல்ஸ் நல்லா இருக்கு ப்ரோ. ஆனா அவங்களதுல சில சமயங்கள்ல வந்து ஏதாவது குப்பையை கையில கொடுத்து ஓடிடுவாங்க. அது ஓகே, பட் நம்ம மக்கள் அங்கதான் வாங்குறோம் ப்ரோ, நல்லா இருக்கு ப்ரோ, நான் இங்கதான் வாங்கினேன் ஆன்லைன் பிரைஸ்க்கு. சாம்சங்கோட A17 ப்ரோ. அதான் ப்ரோ, நான் திரும்பியும் சொல்றேன், இந்த மாதிரி இப்ப யாராவது ஏதாவது சொல்லும் போது என் கட்டளையே சாசனம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நல்லா இருந்துச்சு. அப்படி இல்ல, அவங்க அவங்கள சொல்லணும். நம்ம ஏதோ ஒன்று சொன்னா நம்ம தான் பொறுப்பு, பரவாயில்லையா, ஏண்டா என்ன மட்டும் வந்து நோண்டுறீங்க அப்புறம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சனையாயிடுது. இன்னார் சொன்னாங்க அப்படின்னு சொல்றோம். சொன்னாங்க, அவங்களுக்கு இப்ப எப்படி இருக்குன்னு எங்களுக்கு தெரியாது, வாங்கின டிவைஸ் நல்லா இருந்ததுன்னு எங்களுக்கு தெரியாது, அவங்களெல்லாம் மீட் பண்ண முடியாது சொல்றோம். அந்த லேப்டாப், ஸ்னாப்டிராகன் லேப்டாப் வச்சிருக்க பையன் விக்னேஷ் இருக்கான்ல, விக்கி, அவனுமே வந்து K13 வந்து இன்ஸ்டாமார்ட்ல தான் வாங்கினான். 18,000 ரூபாய்க்கு வாங்கினான் அவன்.
பரவாயில்ல. K13 அதெல்லாம் இப்போ K13 ஸ்டாக்கே இல்ல. ஸ்டாக் இருந்த போது சொல்றேன், முன்னாடி ஒரு ஃபியூ மந்த்ஸ் இப்போலாம் 18,000க்கு K13 டர்போ ப்ரோ விற்கும். K13 விக்குது, ஆனா 22,000 21,000 ரூபாய்க்கு ஃபிளிப்கார்ட்ல வித்துட்டு இருக்காங்க. டர்போ ப்ரோ வந்து எவ்வளவு பேர் வந்து நம்ம அப்போ பார்க்கும்போது 30,000க்கு டர்போ ப்ரோ 30,000 சேல் முடிஞ்சு வித்துட்டு இருந்தான். ஆமா. என்னடா டர்போ ப்ரோக்கு மரியாதையே இல்லாம 30,000 வித்துட்டு இருக்கீங்க, ஆஃபரே இல்லாம. மிச்சம் மீதி இருக்கிறதெல்லாம் வித்து முடிச்சுட்டு கடையை முடிச்சுட்டு அடுத்து டர்போ 50 ப்ரோவா இங்க இருக்கிறதே விற்க முடியலையா? இல்ல டர்போ உங்களுக்காக 60K கொண்டு வரோம். 60K ரெனோ இருக்கு. அது வந்து கேமரா சென்ட்ரிக், இது பெர்ஃபார்மன்ஸ் சென்ட்ரிக்ங்க. கேமிங் ஃபேன் வச்சிருக்கா ரெனோல இல்ல ஆட்டம்பக் கூட காம்பினேஷன். ஆட்டம்பக் ஃபேன் வந்திருக்காங்க. அந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணி அதுல பின்னாடி மாட்டிக்கணும். பின்னாடி ஆமா. இல்ல நான் இது மாட்டிக்கிறோம் ஓப்போட. அது அவ்வளோ கூல்லாம் ஆகல ப்ரோ. அவ்வளோயா? நான் எதிர்பார்த்தேன், ஏன்னா இந்த ஃபார்ம் ஃபேக்டரியே கொஞ்சம் யூனிக்கா டிஃபரெண்டா இருக்கு. ரொம்ப சூடாகாத கைஸ்க்குலாம் இது நல்லா இருக்கும். ரொம்ப சூடாகாத கைஸ் நமக்கு OnePlus தாங்க ஃபேன், அவன் தான். ஆனா அவன் அக்னியா கக்குவான். அக்னி அது வேற லெவல். சார்ஜிங் யூஸ் பண்ணிக்கலாம் ப்ரோ, அது சூப்பரா இருக்கு. சார்ஜிங் போட்டு ஒரு வாரமா தானே வைக்கிறான். இவன் கக்கவே மாட்டான். அந்த இடத்துல வந்து இவன் குட் கை. ஏன்னா ஒரு சைடு தான் வென்ட்டு, சூப்பர். அது வழியா காத்து எல்லாத்தையும் அனுப்பிடுவான். அவங்க கையில சைடு வேற இங்க வேற இருக்கு, இங்க செக்ஷன் அவுட் அப்படி ஊத்துறான். சோ நல்லா பண்ணிருப்பான். ரைட். பட் அப்ப வாட்டேஜ் கம்மி. அது இது கம்மியா இருக்கும் இப்போ. அதனால ஒண்ணுல ப்ரோ, இப்போ சும்மா மாட்டினாலே இந்த பிக்சல்ல மாட்டுங்க. பிக்சல்ல கேஸ் போட்டு தான் மாட்டணும். அதெல்லாம் வேணாம். ஓ அது ப்ரோ இல்லையா? ப்ரோனா டக்குன்னு லாக் ஆகும்ல. ஆன் ஆயிடுச்சா? ஃபேன் வந்து அப்படியே ஒரு ஃபோனுக்குள்ள இருக்கிற ஃபேன் மாதிரியே இருக்கும். நீங்க தொட்டு பாருங்க. என்ன சத்தமே இல்ல? சத்தம்லாம் இருக்காது. நம்ம இது OnePlus போட்ட உடனே கூலா ஆரம்பிச்சிருங்க, உடனே வேர்க்க ஆரம்பிச்சிரும் தலைவனுக்கு. ஒட்டாது. இல்ல வெச்ச கையில, ஆனா காத்து வந்து நம்ம கையில படாது. அதான் ஒரு பெரிய ப்ளஸ். அந்த பவர் இதுவுமே கம்மியா தாங்க இருக்கு. என்ன ஒட்டிச்சு? சும்மா ப்ரோ பேசிக்கா அது வலிக்கினே ஓடிடும். ஓகே ஓகே. இங்க இருங்க. ஆனா இவ்வளவுதான் சில்னஸ் இவ்வளவுதான். ஓ இவ்வளவுதானா? ஓகே. இதுவே தலைவன் எடுத்து இப்ப அங்க மாட்டணும்னு வைங்க, இவன் வேற லீக்குங்க. அதான் நீங்க எல்லாமே வந்து அனலைஸ் பண்ண வேண்டியதா இருக்கும். எஸ். ஆனா யாருக்காவது காம்பாக்டா வேணும், ஃபார்ம் ஃபேக்டர், எனக்கு இந்த ஃபார்ம் ஃபேக்டர் தான் வேணும் அப்படின்றவன் ட்ரை பண்ணலாம். இது எனக்கு தெரிஞ்சு அனைமா ஐபோன் ஏர் S25 எட்ஜுக்கு ஹெவியா வந்து இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்றவங்க இதை வாங்கிக்கலாம். கரெக்ட். வாட்ஸ்அப் இன்ஸ்டாகிராம் பெஸ்ட் கரெக்டா இருக்கும். அத மெட்டா ஆப்ஸ்க்கு போட்டுலாமா? வீடியோல வந்து மெட்டா ஸ்பெஷல் அப்படினா மார்க் ஜக்கர்பர்க் ஒண்ணு விக்க ஆரம்பிச்சிருவாரு அவரோட சைட்லயே. வந்து நானும் கூலர் வச்சிருக்கேங்க. ஆமா, என் மூலமா வாங்கினா உங்களுக்கு ஆஃபர் கம்மி ரேட்ல. ஆஃபர் ஒரு 100 ரூபாய் டிஸ்கவுண்ட். என் மூலமா வாங்கினா ஆஃபர் வைப்பேன். ஆமா ரைட்டுங்க. ஸோ இதெல்லாம் தான் இன்னைக்கான இன்ஃபர்மேஷன். கண்டிப்பா நாங்கள் கமெண்ட்ஸோட வந்து உங்களை சந்திப்போம். எஸ், அதர்களே மாசா இருக்கும் எப்பயுமே. ஏன்னா நம்ம ஆளுங்க நிறைய பேர் ஏதாவது கதைகள்லாம் சொல்லியிருப்பாங்க, இருக்கு இன்ஃபர்மேஷன் இருக்கும். ஆமா, அதோட வந்து உங்களை நாங்கள் அடுத்த பதிவில் சந்திக்கிறோம். அதற்கு விடைபெற்றுக் கொள்ளும் சிவபாரணி, கௌதம். பார்க்கலாங்க. பாய்.